ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆத்தா காளி, உனக்கு அடுத்து கொடுக்க போற காவு சேகர். சேகரே, அப்போ நீ சேகர் தான். என்கிட்ட நீ எதையோ நீ மறைக்கிற. உண்மை சொல்லு, நீ யாரு? ஆமாண்ணா, சேகர் தான். சேகரே வாப்பா. அண்ணே பாத்தியானே, எவனாலும் பண்ண முடியாது. என் சேகர் பண்ணிட்டான். சூப்பரா. பணத்தை குடுறா. நான் காசெல்லாம் வேணாண்ணே. இந்தா குடுறா. வெயிடா போடா. சரி போயிட்டு வாடா. சரி வரண்ணே. கருப்பு, என்ன சொல்லுண்ணே? சேகர் மட்டும் என்னைக்கு விட்டுறாத. விட மாட்டேனே, விடவே மாட்டேன். 1000 வேலைக்காரன் கிடைப்பான், ஆனா இவனை மாதிரி ஒரு தொழில்காரன் கிடைக்க மாட்டான். தொழில்காரன் மட்டும் இல்லைண்ணே, அவன் ஒரு மூலக்காரன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, கண்டிப்பா ஒரு நாள் ஒருத்த உன்னை போட்டுருவான். அப்புறம் நானும் நவீனும் நடுத்தல தான் நிக்கணும். வலிக்குதுடி. இப்படிதானே நீ அடிச்சவனுக்கு வலிச்சிருக்கும். அப்படி சொல்லுங்க. நீ நல்லா மண்டையில ஏற மாதிரி. ஏன்டா நீ வேற அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்க? பின்ன என்னன்னா, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என்னால் பயந்துட்டு இருக்க முடியாது. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுண்ணா. நவீனே, அப்பா அம்மா செத்தப்ப உன்னை படிக்க வைக்க இந்த தொழில் தான் கை கொடுத்துச்சு. இப்போ நானே வேணும்னு நினைச்சாலும் இந்த தொழில் எனக்கு விடாது. ஓஹோ, விடாதாம்ல போ. உங்க அண்ணன் இந்நேரம் எவ குடிய கெடுக்கிறதுக்கு எந்த கூத்தியா வீட்டுல இருக்கிறானோ தெரியாது. நீயும் போய் கூத்தடி போ. அண்ணனை பத்தி இன்னொரு தடவை தப்பா பேசினா செம்ம டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ. எனக்கு கோவப்பட தெரியும். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதுக்கப்புறம் உன்னை விட சரிப்பட்டு வராது. நாளைக்கே உனக்கு எனக்கு கல்யாணம், அவ்வளவுதான். இந்த நல்ல நேரம் முகூர்த்தெல்லாம் பார்க்க வேண்டாமாடி? அதெல்லாம் ஒரு மயிரும் பார்க்க தேவையில்ல. சூப்பர் அண்ணி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிடுறேன். நில்றி. என்னடா போன் நோய் நோய். போன் போடா, போய் பேசிட்டு வாடா. சரி. சொல்லு. எங்கடா இருக்க? வந்துட்டியா? நான் அண்ணன் கூட தான் இருக்கேன். என்னது, அண்ணன் கூடயா? அப்ப நேத்து நம்ம பேசினதெல்லாம் வேஸ்டா? உன்னை நம்பி வர நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்டா. என்னால இங்க ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா வா. சரி, நான் வரேன். ஹலோ அண்ணா. நவீனே, எங்கடா இருக்க? அண்ணா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறேண்ணா. அவ பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்துட்டு இருக்கா பாரு. நீ போய் என்னன்னு பாரு. நான் அந்த வேல வந்துட்டே இருக்கிறேன். இதா போறேண்ணா. இந்நேரத்தில் ஏன் நீ வந்தீங்க? அண்ணனுக்கு தெரிஞ்சா சத்தியமா கொன்னே போட்டுருவான். உங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத. நான் உங்க அவனே அண்ணன் கூட தான் வந்து இருப்பேன். சப்பா, என்ன சொல்ல போறானோ. என்னடி உன் பிரச்சனை? நோய் நோய் ஃபோன் பண்ணிட்டே இருக்க. எல்லாத்துலயும் அவசரம் தான் படுவியா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு நமக்கு கல்யாணம், அவ்வளவுதான். ஆமாண்ணா, நானும் காலேஜில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி காலையில் கோயிலில் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேண்ணா. நாளைக்கு உங்கள் 2 பேருக்கு கல்யாணம். என்னடா அவ தான் புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா பேசினா நீ அவ கூட சேர்ந்து பார்த்து போடா. நவீனே, நில்றா. ஐயோ ரத்தம். என்னங்க நவீன், எந்திர நவீன். நவீன் ஒண்ணு இல்ல நவீன். நில்றா. என்னங்க இங்க வாங்க. ஒண்ணு இல்ல நவீன். என்னாச்சு நீ? ஏங்க நவீன் எந்திர நவீன். ஒண்ணு இல்ல நவீன். நவீன், என்னாச்சுடா?
ஒண்ணு இல்ல ஏங்க என்னாச்சு பாருங்க. நவீனே ஒண்ணு இல்லடா டேய் இதறா ஒண்ணு இல்லடா டேய் நவீனே ஐயோ ரத்தம் என்னாச்சுன்னு பாருங்க. யாராச்சும் வாங்களே நவீனே நவீனே ஒண்ணாவது டேய் வா நவீனே 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 ஏய் நவீனே நவீனே நவீன் நவீனே சொல்றா. என்ன சேகர் தம்பியை போட்டேன். சேகர் தம்பிய போட்டியா? அண்ணே, சேகர் தம்பி போட்டானாமா? சூப்பர்டா. டேய் இந்த அடி தடி வெட்டு குத்து நம்மளுக்கு எதுவுமே வேணாண்ணா. நம்ம எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வரலாண்ணா. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுண்ணா. அது ஏன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. நவீனே அங்கே செத்தது என் தம்பி நவீன் மட்டும் இல்லை, சேகரும் தான். கடைசியாக என் தம்பி ஆசைப்பட்ட மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழணும் தான் நவீனாக வாழ்ந்துட்டு இருக்கேன்.